நேற்று கிட்டுக்கும் கிட்டப்புக்கும் இருக்க வித்தியாசத்தை பார்த்துருப்போம். இன்றைக்கி அந்த கிட்டை வச்சு எப்படி கிட்டப்பில் ப்ராஜெக்ட் போடுறது 30 செகண்டில் பார்ப்போமா? இதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு ப்ரௌசர், சிறிதளவு ப்ராஜெக்ட், அப்புறம் ஒரு டெர்மினல்லாம் ஒன்றும் இல்லை, கமெண்ட் ப்ராம்ப்ட் தான். முதல்ல இப்போ நான் பண்ணுற மாதிரி கிட்டப்புக்கு போய்ட்டு ஒரு எம்டி ரெபாசிட்டியை க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ரெபாசிட்டிக்கு ஒரு நேமை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இப்போ இந்த க்ரியேட் ரெபாசிட்டி பட்டன் அழுத்தினீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்படி தான் காட்டும். அது ஒரு பக்கம் வச்சுட்டு நம்ம ப்ராஜெக்ட் இருக்க டேரக்டரிக்கு வந்துக்கலாம். இப்போ இங்கே வந்துட்டு ஒரு 3 மந்திரத்தை போட்டால் இங்கே இருக்க ப்ராஜெக்ட்டை நம்ம கிட்டப்புக்கு அனுப்பிடலாம். இப்போ நான் மந்திரத்தை போடுற மாதிரி நீங்களும் போடுங்க. ஃபஸ்ட்டு இந்த கிட் நீட்டை காப்பி பண்ணி உங்கள் கமெண்ட் வந்து பேஸ்ட் பண்ணிவிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டா இங்கே உங்களுக்கு கிட் ஃபோட்டோ க்ரியேட் ஆகிருக்கா. இப்போ உங்களுக்கு கிட் வந்து இனிட்லைஸ் ஆகிருக்கு. இப்போ அந்த ஃபைலை கிட்டில் ஆட் பண்ணுறதுக்கு ஒன்று கிட் ஆட் டாட் இல்லை கிட் ஆட் அந்த ஃபைல் பேர் கொடுத்துக்கோங்க. இப்போ அடுத்து நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்றத ஒரு மெசேஜ் மாதிரி போட போகிறீங்க. மெசேஜில் ஒரு டெக்ஸ்ட் போட போகிறீங்க. ஸோ அப்போ வந்து ஃபியூச்சரில் நீங்கள் திருப்பி பார்க்கறதுக்கு யூஸ் ஆகும். அதுக்கு யூஸ் பண்ணுற கமெண்ட் கிட் கமிட் -m. ஃபஸ்ட் நீங்கள் பண்ணாலும் ஃபஸ்ட்டு கமெண்ட்டை கொடுத்துக்கோங்க. அடுத்து இங்கே இருக்க மீதி 3 கமெண்ட்டை அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. அண்ட் இப்போ சொன்ன எல்லா ஸ்டெப்பும் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சைன் இன் வித் ப்ரௌசர்னு கேட்கும் ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால. அதை பண்ணிட்டீங்கன்னா உங்கள் லேப்டாப்பில் இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு இங்கே கிட்டப்பில் வந்துடும். ஃபுல் வீடியோ யூடியூப்பில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்.